சைபர் செக்யூரிட்டில DevSecOps அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் இருக்கு. இன்னைக்கு வாண்டடா அதிகமாக தேவைப்படுற ஒரு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா DevSecOps அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் இருக்கு. டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க த்ரெட் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட், பெனிட்ரேஷன் டெஸ்டிங், செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ், செக்யூர் கோடிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனலையும் டாப் 20 சைபர் செக்யூரிட்டி கெரியர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருப்போம். அதுக்கு சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுருப்போம். அதில் வந்து இந்த நிறைய கெரியர்ஸை பற்றி நம்ம சொல்லியிருந்திருப்போம். இந்த வீடியோவில் இந்த DevSecOps அப்படின்னா என்ன, இதில் வந்து டெவலப்மெண்ட்னு இருக்கு, செக்யூரிட்டின்னு இருக்கு, ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இது எப்படி சைபர் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு நம்ம ஒர்க் பண்ற கம்பெனில ஒன் ஆஃப் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த DevSecOps. அது எப்படி வந்து இந்த ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல எப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் DevSecOps. இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ். இது ஒரு சிம்பிளிஃபைட் டேர்ம் நம்ம சொல்ல போனால் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்துக்கோங்க, செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டா சைபர் செக்யூரிட்டி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போது தான் DevSecOps அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ள வரும். இது வந்து ரியல் டைமில் இன்னைக்கு அதிகமாக எடுக்கப்படுற ஒரு ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு DevSecOps ஓப்பனிங் இன் சென்னை, பெங்களூர் சர்ச் பண்ணவே நிறைய ஓப்பனிங்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த DevSecOpsல ஒரு 6 மெத்தட் இருக்குது, 6 ஃபேஸ்ன்னு சொல்லலாம், 6 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த 6 ஸ்டெப்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் சொல்லுவாங்க, ரெண்டாவது டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, மூணாவது பில்ட்னு சொல்லுவாங்க, நாலாவது பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னுவாங்க, அதுக்கப்புறம் அஞ்சாவது டெப்ளாய், ஆறாவது ஆப்ரேட் அண்ட் மானிட்டர். ஸோ இதில் நம்ம இந்த 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கோம் தெரியுங்களா. இந்த 6 ஸ்டெப்ஸில் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறேன், சிம்பிளாக ஒரு ஆன்டிவைரஸ் டெவலப் பண்ண போகிறேன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இந்த ஆன்டிவைரஸ்க்கு டிசைன் பண்ணணும். அந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா செக்யூர் SDLCன்னு சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த சாஃப்ட்வேர் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறோம்னா எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த செக்யூர் SDLCல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது த்ரெட் மாடலிங். இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி நான் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அதாவது மார்க்கெட்ல விட்டுறேன். இன்னைக்கு விடும்போது அந்த சாஃப்ட்வேர் பிரேக் ஆகுது, இல்லை கரெக்ட் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற த்ரெட் மாடலிங் மாதிரி நம்ம பண்ணுவோம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான டிசைன்ஸ்ல வந்துட்டு எந்த ஒரு கம்பெனியில் பண்ணுவாங்க. ரெண்டாவது டெவலப்மெண்ட் நம்ம சொன்ன தெரியுமா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா செக்யூர் கோடிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட் அத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரெபாசிட்டரி ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இதுதான் அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸஸ்ல பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்கன்னா எப்படி எந்த என்விரான்மெண்ட்ல எப்படி செக்யூர் கோடிங் அதுக்கான பெஸ்ட் பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட் கோடிங் எழுத மாட்டோம். இன்னைக்கு வந்து சைபர் கிரிமினல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு கோடு போகுது, ஒரு சாஃப்ட்வேர் போகுதுன்னா அது எந்த அளவுக்கு செக்யூர் செக்லிஸ்ட், எந்த அளவுக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அவங்க டெவலப்மெண்ட் எண்ட்ல பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இதுதான் இந்த டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல வரும். மூணாவது ஃபேஸ் என்னன்னா பில்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்ட் ஃபேஸ் என்னன்னா IASன்னு சொல்லுவாங்க, இன்டராக்டிவ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் சொல்லலாம். அதுக்கப்புறம் STAT சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சீக்ரெட் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் SCA சாஃப்ட்வேர் காம்போசிஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்ட் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னிக்னு ஒரு டூல் இருக்கு. இந்த டூல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு SCA சாஃப்ட்வேர் காம்போசிஷன் அனாலிசிஸ் அதே பண்ணும், ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் கோட் டெஸ்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே பண்ணிடும். இது வந்து ஜஸ்ட் நம்ம இன்டர்நெட் மட்டும் பண்ணி வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றாங்க, பண்ணும்பொழுது இது எல்லாமே கோடை செக் பண்ணும். எதுனா இந்த ஸ்னிக் டூல் என்ன பண்ணும், கோடை செக் பண்ணிட்டு இந்த லைன்ல இந்த இஷ்யூஸ் இருக்கு, இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த அவுட்டேட்டட் காம்பவுண்ட் இருக்கு, இந்த லைப்ரரிஸ் இங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கோட் பேஸ்ட் அனாலிசிஸ் எல்லாமே இந்த ஸ்டிக் டூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கும். இதுதான் இந்த பில்ட் ஃபேஸ்ல வரும். அதாவது எப்படின்னா IAST பண்ணுவாங்க, SAST பண்ணுவாங்க, SCA பண்ணுவாங்க, சீக்ரெட் கோட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஃபேஸ்ல இருக்கும். இதை வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டூல் பார்க்கும், டூல் பார்த்துட்டு அந்த எல்லா ரிப்போர்ட்ஸும் வச்சு அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து டெஸ்ட் ஃபேஸ்ல வரும். இது என்னன்னா டெஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்த DASTன்னு சொல்லுவாங்க, DAST IAST பின் டெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இது எப்படின்னா IAST as usual சொன்ன மாதிரி இன்டராக்டிவ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங், அதுக்கப்புறம் DAST டைனமிக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம், பின் டெஸ்ட் டெஸ்டிங் PT. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்ப் சூட், சிம்பிளா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன், பர்ப் சூட்னு ஒரு டூல் இருக்கு, அதுக்கப்புறம் OWASP ZAPன்னு ஒரு டூல் இருக்கு. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்சைட்டை ஹேக் பண்ண முடியுமா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி OWASP டாப் 10 ஒரு வீடியோ போட்டது, ஒரு செக்லிஸ்ட் போட்டது இருக்கும். அந்த மாதிரி இந்த வெப்சைட்டை ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலா டெஸ்ட் பண்ணுவாங்க. யாருன்னா செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலா டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன் ஹேக் பண்ண முடியுமா, இதை ஹேக் பண்ணா எப்படி ஹேக் பண்ணுவாங்க, என்ன ஹேக் பண்ணுவாங்க, எந்த செக்லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி இந்த பர்ப் சூட்டோ OWASP ஆப் வச்சோ என்ன பண்ணுவாங்க, கம்பெனியா டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க தான் இந்த டெஸ்டிங் ஃபேஸ்ல வந்து நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெப்ளாய் ஃபேஸ் இருக்கு. இந்த டெப்ளாய் ஃபேஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டனிங், அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன், அதாவது CAS பெஞ்ச்மார்க்னு சொல்லுவாங்க, அதாவது சென்டர் ஆஃப் இன்டர்நெட் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி CS பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே செக்யூரா இந்த எல்லா ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து கரெக்டாக இந்த அப்ளிகேஷன் இருக்கு, எல்லா பாலிசியுமே கரெக்டாக இருக்கு, எல்லா காம்பனன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸுமே கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்டர் ஆஃப் இன்டர்நெட் செக்யூரிட்டியில் ஒரு சில செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துக்குமே CS பெஞ்ச்மார்க் இருக்கும். எந்த கம்பெனி நீங்கள் போனீங்களாமே CS பெஞ்ச்மார்க் எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு குளோபல்
ஆர்கனைசேஷனுக்கே இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஹார்டனிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருக்காங்கிற மாதிரி இந்த 5th ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும். கடைசியாக அந்த 6th ஃபேஸ் நம்ம சொன்ன தெரியுமா, இது ஆப்ரேட் அண்ட் மானிட்டர். இங்கே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா RASP, அதுக்கப்புறம் ஆடிட், மானிட்டர், பேட்ச். இங்கே தான் என்ன பண்ணுவாங்க, என்டையராக அந்த சாஃப்ட்வேரை பற்றி மானிட்டர் பண்ணுவாங்க. பேட்ச் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த RASP, அதுக்கப்புறம் ஆடிட்டிங், அதாவது கரெக்டான ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த 6th ஃபேஸில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இந்த 6 ஃபேஸ், அதாவது டிசைன் ஃபேஸில் என்ன பண்ணுவாங்க, ஸோ டிசைனில் வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் பற்றி ஒரு சிம்பிளாக டிசைன் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட் ஃபேஸில் வந்து செக்யூர் கோட் பண்ணுவாங்க. பில்டிங் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு டூலை வச்சுட்டு கோட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் சாஸ்ட், அந்த மாதிரி SC, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் காம்போசிஷன் அனாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. அப்புறம் டெஸ்ட் ஃபேஸில் PT பண்ணுவாங்க. டிப்ளாய் ஃபேஸில் சாஃப்ட்வேரை டிப்ளாய் பண்ணி ஆப்ரேட் அண்ட் மானிட்டர் ஃபேஸில் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படிங்க இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. இது ரியல் டைம் சினாரியோ நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி ஆபரேஷன் இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சரல் டீமில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் டீம் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் டீம் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க, செக்யூரிட்டி டீம் கூடயும் கம்யூனிகேட் பண்ணுவீங்க, செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணுவீங்க, சப்போர்ட் டீம்ஸ் கூடயும் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் டீம்ஸ், அவங்க வந்து த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, ஏதாச்சும் த்ரெட் மானிட்டரிங் டீம் இருக்குன்னா அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஆர்கிடெக்சரல் டீமில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு கவர்னன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி கவர்னன்ஸ் டீமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த DevSecOps டீம் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கூடமே கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்பராக ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கும் லைஃப்க்கோ கொண்டு வருவாங்க. இதுதான் ரியல் டைம் ஃபேஸில் நம்மளுடைய, அதாவது நான் ஒர்க் பண்ணுற ஒரு கம்பெனியில் ஒன் ஆஃப் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இது இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் ஒன் ஆஃப் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்படி தான் நடக்கும் ரியல் டைம் என்விரான்மெண்ட்டில். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்குள்ளே போக போறீங்கன்னா எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக VAPT எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்பீங்க. நிறைய சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே நீங்கள் வரணும், டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எப்போனா, நீங்கள் ரொம்ப ஹையாக ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ரேட்டிங்கோ இல்லை ரொம்ப நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் கூட நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா வேணும். மற்றபடி ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல தான் எப்பவுமே நீங்க யோசிக்கணும். அதாவது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் இருக்கணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் டெக்னோ மேனேஜ்மெண்ட். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் நீங்க இருக்கணும், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்லயும் இருக்கணும். ஒரு கம்பெனில ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேரை ப்ரிவென்ட் பண்றதும் அதை எப்படி வந்து நம்ம சைட்ல சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்டை நீங்க யோசிக்கணும். ரெண்டாவது, பிசினஸ் இம்பாக்ட் வரக்கூடாது, செக்யூரிட்டி கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, பாலிசிஸ், ஆடிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்டுமே நீங்க யோசிக்கணும். ஒரு ஆபரேஷன் சைட்ல வந்து போனா மானிட்டரிங் ஆஸ்பெக்ட் நீங்க யோசிக்கணும். which mean இது வந்து நாலேஜ் பேஸ், டெக்னிக்கல் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆபரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு பெரிய கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் நிறையவே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் டாப் 20 கேரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் போய் பாருங்க. இந்த DevSecOps எங்கே வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும். பிகாஸ் இது வந்து மேனேஜ்மெண்ட்டில் வருமா, இல்லை டெக்னிக்கலில் வருமா, இல்லை அனலிஸ்ட்டில் வருமா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கிளியராக அந்த வீடியோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டெக்னிக்கலாக புதுசாக விஷயங்களை தெரியும். மறக்காம சைபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.